வணக்கம். ஒன்னே ஒன்று சொல்லணும். நாள் 85. இந்த தைப்பொங்கல் திருநாளில் எத்தனை நினைவுகள். புது துணி எடுப்பதே ஒரு திருவிழா அன்று. பொங்கல் எப்பொழுது வரும், புது துணியும் பொங்க இனாமும் எப்பொழுது போடுவோம் வாங்குவோம் என்று தூங்கா பொழுதுகளாகி போனதெல்லாம் ஒரு அழகிய நினைவு. வடை பாயசம், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், பூசணிக்காய் சாம்பார் என்று விதவிதமான பலகாரங்கள் இருந்தாலும் கரும்பு தின்றே பொழுதை கழிப்போம். வந்த சுவடே தெரியாமல் கரைந்திருக்கும் தைப்பொங்கல். அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடு கண்ணு வைத்து உழவு செய்து ஊருக்கே சோறு போட்ட விவசாயி பாட்டன் பரம்பரை என்றாலும் நகரத்து வாசியாகிவிட்ட எங்களிடம் மாடு இல்லை, கண்ணும் இல்லை. அதனால் மாடு கண்ணு வைத்திருக்கும் அப்பாவின் நண்பர் அலங்கரித்து அழைத்து வரும் மாட்டுக்காக ஆரத்தி ஏந்தி காத்திருப்போம் வீட்டு வாசலில். அழகழகான மாடுகளின் அணிவகுப்பில் அன்றைய இரவு கழிந்திருக்கும். அதற்கடுத்த நாள் ஆகச்சிறந்த திருநாள். உச்சபட்ச இலக்கே பொருள்காட்சியும் மெரினா கடற்கரையும். கட்டு சாதம் கட்டிக்கொண்டு கடற்கரை மணலில் அன்று பார்த்த நிலவு இன்று வரை தேயவே இல்லை நினைவில். நிச்சயமாக கிடைக்காது அந்த நாளின் கதகதப்பு. அதற்காக ஏங்கி தவிப்பதை விட்டுவிட்டு நமக்கு கிடைத்த அழகிய நினைவுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம். எப்படியெல்லாம் இருந்தது என்று அந்த நாளை நினைத்து அங்கலாய்த்து கொண்டு காலம் கடத்தாமல் நம்மால் இயன்ற அளவு உருவாக்கி தருவோம் நல் நினைவுகளை இளைய சமுதாயத்திற்கு. என்னங்க, எங்கே கிளம்பிட்டீங்க? நட்புகளை, உறவுகளை பார்த்து பேசி அழகிய நினைவுகளை உருவாக்கவா? நல்லது நல்லது. அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். அன்புடன் பாரதி பத்மாவதி. நன்றி, வணக்கம்.